வணக்கம். ஐடியா கல்வி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம பார்சியல் ஃபிராக்ஷன் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாங்க. எதுக்காக நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ பார்க்கறதுனால என்ன பயன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்டகிரல் கால்குலஸ்னு இருக்குதுங்க. 11வது பாடம் இருக்குது. அந்த 11வது பாடத்தில் நீங்கள் அங்கே தெரிஞ்சிருக்கணும், அதை நல்லா புரிஞ்சு போடணும் அப்படின்னா அந்த பார்சியல் ஃபிராக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணுங்க. ஒரு சம் கொடுத்தா உடனே கண்டுபிடிக்கிற அளவு இருந்தால் தான் நீங்கள் அங்கே இன்டகிரலை நீங்கள் வெற்றிகரமாக சால்வ் பண்ணுவீங்க. இல்லைன்னா அங்கே திணறுவீங்க. அதான் நெஸ்தமான உண்மைங்க. அதனால நான் இந்த வீடியோ தொகுப்புல உங்களுக்கு பகுதி பின்னங்களாக எப்படி பிரித்தல் அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் சம் டெஃபினிஷன்ஸை பார்த்துட்டு போகலாங்க. சில வரையறைகள் கொடுக்கப்பட்டிருக்குது, அதை பார்க்கலாம் வாங்க. சரிங்க, அதில் இது பழைய ஓல்டு புக்குங்க. அதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால நான் இந்த புக்கிலிருந்து ரெஃபர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. வாங்க பார்க்கலாம். சரிங்க, பார்சியல் ஃபிராக்ஷன் அப்படின்னா தமிழ்ல பகுதி பின்னங்களாக பிரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. வரையறை டெஃபினிஷன் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஃபார்ம் p of x by q of x அல்லது உங்க புது புக்ல f of x by g of x ன்னு கொடுத்துருப்பாங்க. p of பாலினாமியல் ஃபங்க்ஷன் 10th நீங்க யூஸ் பண்ணிருப்போம். p of x ன்னு சொல்லலாம், f of x, g of x, h of x இப்படி டினோட் பண்ணுவோம். இந்த இடத்துல p of x by q of x இந்த டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும்ங்க. இதெல்லாம் ஒரு பாலினாமியல், நியூமரேட்டர் ஒரு பாலினாமியல், டினாமினேட்டர் ஒரு பாலினாமியல் இன் எக்ஸா இருந்ததுன்னா இஸ் கால்ட், இந்த வடிவத்தை நம்ம ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தபடியா இந்த எக்ஸ்பிரஷன் இந்த வடிவத்தில் இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இது ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு எக்ஸாம்பிளுங்க. உதாரணத்துக்கு நியூமரேட்டருடைய பாலினாமியலுடைய டிகிரி டினாமினேட்டருடைய டிகிரியை விட கம்மியா இருந்ததுன்னா அது ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாங்க டெஃபினிஷன் சொல்லியிருக்குதுங்க. A proper fraction is one in which the degree of the numerator is less than the degree of the denominator. Some examples: 3x plus 1 divided by x square plus 4x plus 3 and 7x square plus 9 by x cube. இங்க மேல x square, இங்க x cube ல ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓகேங்களா? இதே x power 4 இருந்ததுன்னா கீழே x power 5ஓ 6ஓ இது மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஓகேங்களா? சரியான பின்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சரி. இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, an improper fraction is a fraction, அதுவும் ஒரு ஃபிராக்ஷன் தான், in which the degree of the numerator is greater than or equal to, சமமாகவும் இருக்கலாம் அல்லது அதோட பெருசாகவும் இருக்கலாம். எதோட டிகிரி? த டிகிரி ஆஃப் த நியூமரேட்டர், அதாவது தொகுதின்னு சொல்லுவாங்க. மேல தொகுதி, அந்த தொகுதி வந்து அதிகமாகும், கீழே இருக்கிறத விட மேல அதிகமா இருந்தா அதான் சொல்றாங்க இஸ் கிரேட்டர் தேன், அதை விட பெருசாகவோ அல்லது சமமாகவோ. எதை விட பெருசாகவோ அதாங்க மிக முக்கியமா பார்க்க. நியூமரேட்டர் என்பது டினாமினேட்டரை விட பெருசாவோ சமமாவோ இருந்தால், டினாமினேட்டரை விட கீழே இருக்கிறத விட மேல அதிகமாயிருச்சுன்னா அதை வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், அதாவது எக்ஸ் கியூப் கீழே எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இது மாதிரி எக்ஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ல ப்ராப்பர் இம்ப்ராப்பர் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குதுங்க. அந்த டைப்ஸ்ல நாம கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா அதை எப்படி சின்ன சின்ன ஃபேக்டர்ஸா பிரிக்கிறது. நீங்க 10th படிச்சுட்டு வந்திருப்பீங்க. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இந்த டினாமினேட்டர் இருக்கிறது, இதை நம்ம ஃபிராக்ஷனா பிரிக்கலாம். அதுல பல மெத்தட்கள் படிச்சிருப்பீங்க. அந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணி அந்த ஃபேக்டரை வச்சு தான் நம்ம இங்க பார்சியல் ஃபிராக்ஷனா பிரிக்க போறோம். சின்ன சின்ன பகுதி பின்னங்களா பிரிக்க போறோம். இப்படி இருக்கிறத சின்ன சின்னதா பிரிப்போம். சில எக்ஸாம்பிள்ஸ் கன்சிடர் த சம். இது 2 சம், இப்படி சம் பண்ணுவோம். நமக்கு தெரியுங்க. இது எப்படி பண்ணுவாங்க? எல்சிஎம் எடுப்போம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். அதெல்லாம் இங்க வருங்க, நம்ம பண்ணுவோம். இப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் டைப்ல இருக்கு. மேல 2 ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான ஒரு வடிவம் வந்து சேரு. தெரியுதுங்களா? 2 நம்பர் இது பண்ணும்போது நமக்கு மேல பாத்தீங்கன்னா டிகிரி ப்ராப்பர் ஃபிராக்ஷனா வந்து சேருது. தெரியுதுங்களா? இங்க கீழே வந்து எக்ஸ் இருக்குது, மேல என்ன இருக்குதுங்க? அதுக்கு எக்ஸ் பவர் 0. இங்கேயும் என்ன இருக்குதுங்க? 5 × x power 0, கீழே x power 1, மேல x power 0. இந்த டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? இது ப்ராப்பர் ஃபிராக்ஷன். 2 ப்ராப்பர் ஃபிராக்ஷன் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறதும் ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான். கான்வெர்ஸ்லி the process of writing the given fraction, இதை எப்படி இந்த 2 சேர்த்து நாம இதை உருவாக்கணுமோ, 2 ஆட் பண்ணி இந்த ப்ராப்பர் ஃபிராக்ஷனை ஏற்படுத்தணுமோ, அதை இப்படி ஆப்போசிட்டா பண்றோனுங்க. இதுல இருந்து இது, இதுல இருந்து இது, இதுல இருந்து இது அப்படின்னு சொல்லி இந்த 2ஐயும் தனித்தனியா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2ஐயும் இப்படி எடுத்து எழுதணுங்க. இப்படி இருந்ததை இப்படி மாத்திரக்கு எப்படி ஆட் பண்ணங்காட்டி வந்தது, அதை இப்படி ஆப்போசிட்டா போறதாங்க நம்ம பார்சியல் ஃபிராக்ஷன் அப்படிங்கறதுல பார்க்க போறோம். அதை எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் நான் முழுசா பார்க்கலாங்க. ஒரு 1 hour ஓடுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நல்லா கவனிங்க. இதுல எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லிட்டு வரேன். வாங்க பார்க்க போலாம். சரிங்க, அது போறதுக்கு முன்னாடி கான்வெர்ஸ்லி த ப்ராசஸ் ஆஃப் ரைட்டிங் த கிவன் ஃபிராக்ஷன் இதை கொடுத்துட்டாங்கன்னா எஸ் இப்படி பிரிக்கணும். இஸ் நோன் as splitting into partial fractions or expressing as partial fractions அப்படின்னு பேருங்க. A given proper fraction can be expressed as the sum of other simple fractions corresponding to the factors of the denominator of the given proper fraction. This process is called splitting into partial fractions. If the given fraction p of x by q of x is improper சரியான பின்ன வடிவில் இல்லாமல் இருந்தால், then convert into sum of a polynomial expression and a proper rational fraction by dividing p of x by
q of x ஆல d of x டிவைட் பண்ணி ரிமைண்டர் தியரத்தை பயன்படுத்தி நாம எழுதலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. இம்ப்ராப்பர்ல கொடுத்தாலுமே நம்ம சரியான ப்ராப்பர் ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷனை செய்யணும் அப்படின்னு இதுல சொல்றாங்க இந்த லைன்ல. அவ்வளவுதாங்க. அது எப்படி பண்றது? இது மாதிரி இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல கொடுத்திருந்தா அதை எப்படி மாத்துறது? இம்ப்ராப்பர் டைப்ல ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் ரேஷனல் எக்ஸ்பிரஷனை கொடுத்திருந்தானா அதை எப்படி கன்வெர்ட் பண்றது, பார்ஷியல் ஃபிராக்ஷனா மாத்துறது, ஸ்பிளிட் பண்றது, அது ப்ராப்பர் ஃபிராக்ஷனையே எப்படி நாம சரியா ரெண்டு ஸ்பிளிட் பண்ணி எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த வீடியோல முழுசா 1 hour ஓடுங்க. இடையில விளம்பரங்கள் ஏதேனும் தோன்றினால் முழுவதையும் பார்த்துட்டு அப்புறம் அடுத்தது போங்க. ஏன்னா விளம்பரங்கள் தாங்க முக்கியமானது நம்ம இதை பொறுத்த வரைக்கும். சரி வாங்க நம்ம டைப் 1 பார்க்கலாங்க எப்படி பண்றதுன்னு. வாங்க வீடியோ போலாம். சரிங்க, அதுல ஒர்க்கிங் ரூல்னு ஒன்று இருக்குதுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணணும் அப்படின்னா, given the proper fraction p of x by q of x டைப்ல கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை q of x denominator ஃபேக்டரைஸ் q of x into prime factor நம்ம கன்வெர்ட் பண்ணணுங்க. அதுதான் மெயின் இதுங்க. அதை பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம அது டைப் 1 சேர்ந்ததா இல்ல டைப் 1 என்னங்க, லீனியர் ஃபேக்டர் none of which is repeated. அந்த q of x நோட பிரைம் ஃபேக்டரை பாக்குறீங்க, அதை வச்சு நம்ம டைப் 1, அதாவது டைப் 1 2 3 அப்படின்னு 4 பார்க்கணுங்க. அது டைப் 1 எதை சேர்ந்ததுங்க, ஹெட்டிங் மனப்பாடம் பண்ணிட்டீங்க. பார்ஷியல் ஃபிராக்ஷன் அந்த ஹெட்டிங் தாங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் லீனியர் ஃபேக்டர், அந்த டினாமினேட்டர் மட்டும் நீங்க ஃபேக்டர் கண்டுபிடிச்சா போதுங்க. அதை மட்டும் பிரைம் ஃபேக்டர் கன்வெர்ட் பண்றீங்க. பகுதி பின்னங்களாக, அதாவது பகுதியை மட்டும் நீங்க காரணிப்படுத்துறீங்க, காரணிகளா பிரிக்கிறீங்க, பகா காரணிகளா மாத்துறீங்க. ஓகேங்களா? சரி, அப்படி மாத்தும் போது none of which is repeated, எந்த ஒரு காரணியுமே வந்ததே திரும்ப வரல அப்படின்னு, அதாவது x - 2 x + 3 அல்லது x - 2 x + 4 அது மாதிரிங்க வந்த, அதாவது ரூட்ஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட், அதாவது டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் கிடைச்சதுன்னா, சிம்பிளா சொன்னா ரூட்ஸா சொன்னோம்னா டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ்னு சொல்லாங்க. சரி ஓகேங்க. அதான் ஒண்ணுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத ஃபேக்டரா இருந்தா டைப் 1 அப்படின்னு பேர் வச்சுக்காங்க. டைப் 2 பார்க்கலாம் வாங்க. அதாவது இங்க காமிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும், டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா இப்படி ஃபேக்டர் ரெண்டு வெவ்வேறு சம்மந்தம் இல்லாதுங்க. இப்போ வந்து அழகா இப்படி பிரிச்சு எழுதிக்கலாம்னு சொல்றாங்க. இதான் டைப் 1. இப்படி பிரிச்சு எழுதிட்டு ரைட் சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். அது எப்படி நான் சம்மல சொல்றேன். இது டைப் 1. இது மாதிரி அழகா ஃபேக்டர் பிரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. டைப் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா, டைப் 2 லீனியர் ஃபேக்டர் சம் ஆஃப் விச் ஆர் ரிப்பீட்டட். அந்த டினாமினேட்டர் q of x இருக்குதுங்க, டினாமினேட்டர் அந்த மேல தொகுதின்னு சொல்லுவோம், கீழே பகுதி. அந்த பகுதி இருக்குது பாருங்க, அதைத்தான் நம்ம பின்னங்களாக பிரிக்கிறோம். அதான் பகுதி பின்னங்களாக பிரித்தாலும் இந்த ஹெட்டிங்க தமிழ்ல சொல்லலாம். ஓகேங்களா? டினாமினேட்டர்லோடைய ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறீங்க, பிரைம் ஃபேக்டர். அந்த பிரைம் ஃபேக்டர் வந்து ரிப்பீட் ஆனா, உதாரணத்துக்கு இங்க போட்டு காமிச்சிருப்பாங்க பாருங்க, இது மாதிரி ஹோல் ஸ்கொயர் வந்ததுன்னா இப்படி தனித்தனியா அப்படி பிரிச்சு எழுதி எல்லாத்தையும் ஆட் பண்றதுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன, இது a1 a2 ஒரு நம்பர் மேல நியூமரேட்டர்ல வரக்கூடியது. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பவர் 1 இருக்கு, இது 2 3 4 இது மாதிரி n ரிப்பீட்டட் ஃபேக்டர் வந்தா என்னென்ன, அதாவது if a linear factor ax plus b occurs n times as a factors of the denominator of the given fraction. சொல்ற புரியுதுங்களா? n டைம்ஸ் வந்த ரூட்ஸே வந்து இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அது ரிப்பீட்டட் ரூட்ஸ் வரதெல்லாம் இருக்குதுங்க. அது மாதிரி சம்ல பார்க்கலாங்க. இது மாதிரி இதை எப்படி பண்றோம் அப்படிங்கிறத ஒர்க்கிங் ரூல் நம்ம பார்க்கலாங்க. அடுத்து டைப் 3 பார்க்கலாம் வாங்க. சரிங்க, டைப் 3 எடுத்துட்டீங்கன்னா குவாட்ராட்டிக் ஃபேக்டர்ஸ், அதாவது டினாமினேட்டரோட ஃபேக்டர்ஸ் none of which is repeated. நல்லா பாத்துங்க, குவாட்ராட்டிக் ஃபேக்டர்ஸ் கமா none of which is repeated. இந்த கீழ இருக்கிறதோட குவாட்ராட்டிக் ஃபேக்டர் எடுத்துட்டீங்கன்னா ரிப்பீட் ஆகாம வரது. இந்த சாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, கன்சிடர் இந்த மாடல். அப்படி இது வந்து நீங்க பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவீங்க. இப்படி ஏவை சி இன்டூ பண்ணி நீங்க பிரிச்சீங்கன்னா பிரிக்க முடியாது, ஃபேக்டரா பிரைம் ஃபேக்டரா கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற டைப்பை நாம இது டைப் 3ன்னு சொல்றாங்க. none of which is repeated குவாட்ராட்டிக் ஃபேக்டர். அதாவது இந்த கீழ இருக்கிறத வந்து இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நீங்க சிம்பிளிஃபை ஃபேக்டரா பிரிக்க முடியாது, மோனோ பாலினாமியல் ஈக்குவேஷனா ஸ்பிளிட் பண்ணி எழுத முடியாது அப்படிங்கிறாங்க. ஃபார்முலா மெத்தட்ல போட்டீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இமேஜினரி ரூட்ஸ் வரக்கூடியதான் நம்ம டைப் 3ன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இங்க இருக்குது பாருங்க, கன்சிடர் நியூமரேட்டர்லாம் பார்க்க வேண்டிய நம்ம இது ஃபேக்டர் ஒன்று தனியாக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இது none of which is repeated, இது ரெண்டுக்கு சம்மந்தம் இல்லைங்க. அதுல இந்த செகண்ட் இருக்கிற குவாட்ராட்டிக் ஃபேக்டர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இதை நீங்க பிரிச்சீங்கன்னா x² = -1, x ± ரூட் -1, ரூட்களால -1 வந்தா அதான் நம்ம ± இமேஜினரி ஐன்னு சொல்லலாம். நீங்க 12th படிப்பீங்க, i² வந்து -1 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இமேஜினரி ரூட்ஸ் i² = -1. இப்போ தெரிஞ்சுக்கங்க, ஸ்மால் i² = -1. அதுல அந்த -1 தூக்கிட்டு i² போட்டு ரூட் எடுத்தீங்கன்னா i கிடைக்கி. இது மாதிரி இது இமேஜினரி நம்பருங்க, அன்ரியல் ரூட்ஸ், அது அன்ரியல் ஃபேக்டருங்களா. ஓகே, சொல்றது புரியுதுங்களா? சரி, ஃபேக்டர்னா நான் பாலினாமியல் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ரூட்ஸ்னு சொன்னோம்னா ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ்னு சொல்லுவா, தெரிஞ்சுங்க. அதாவது டைப் 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா டினாமினேட்டர் பிரிக்க முடியலன்னா நியூமரேட்டர்ல ax + b ன்னு போட்டு அந்த பிரிக்க முடியாத குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கணும் அப்படிங்கிறதாங்க டைப் 3. சம்ல பார்க்கலாங்க. டைப் 3 பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி இருங்க, டைப் 1 என்னங்க சொல்ல முடியுங்களா? டைப் 1 ரிப்பீட்டட் ஃபேக்டர் வராது அப்படிங்கிறதெல்லாம், அதாவது கன்வெர்ட் பண்ண முடியும், ஆனா ரூட்ஸா பிரிக்க முடியும், ஆனா ரிப்பீட் வராதது. செகண்ட் வந்து ரூட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடியது, பிரிக்க முடியும் ஃபேக்டரா ரிப்பீட் ஆகக்கூடியது. மூணாவது டைப் கீழே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பிரிக்க முடியாதது, ரூட்ஸா பிரிக்க முடியாது, அதனால நியூமரேட்டர்ல ax + b ன்னு வைக்கணும். பிரிக்க முடியாது முன்னாடி இருக்கிறதுக்குலாம் a/b/c/ன்னு வச்சிருப்போம். ஓகேங்களா? அது சொல்றேங்க, நான் நடத்தும் போது டீடைலா சொல்றேன், இப்போ தெரிஞ்சுங்க இதை பத்தி. சரிங்க, அடுத்து டைப் 4 பார்க்கலாம். என்ன டைப் 4ன்னு சொன்னீங்க, டைப் 4 ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் 4 இல்லைங்க, நான் தான் பேர் வச்சிருக்கிறேங்க அது டைப் 4ன்னு. எப்படிப்பட்டதுன்னா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல வரக்கூடிய சம்ம
இது மாதிரி ரெண்டு பக்கம் ஈக்குவலா இருந்தா என்ன சொல்லுவாங்க டிகிரி நியூமரேட்டருடைய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் டினாமினேட்டர் பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு ரெண்டுக்கு டிகிரி சேமா இருந்தா இது என்ன சொல்லுவோம் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன பண்ணுவாங்க நியூமரேட்டர் டினாமினேட்டரால டிவைட் பண்ணி ரிமைண்டர் தியரத்துல எழுதுறாப்புல நம்ம எழுதுவாங்க. மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எழுதுனா இதால இன்டு பண்ணி இதை கூட்டினா இது வரும்லங்க அது மாதிரி பிரிச்சு எழுதுவோம். இது மாதிரி இருக்கு பண்ணக்கூடியதை நான் டைப் 4னு பேர் வச்சிருக்கிறேங்க. இதுபடி டைப் 4னு கிடையாது, மொத்தம் 3 விதமான டைப் தான் இருக்குதுங்க. ஒன்று கீழே ஃபேக்டர் பிரிக்கக்கூடியது டினாமினேட்டர் வந்து ஃபேக்டரா பிரிக்க முடியும். டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் கிடைக்கக்கூடியதை வந்து ஃபர்ஸ்ட் டைப்புங்க. செகண்ட் டைப் ரிப்பீட்டட் ரூட்ஸ், ரியல் ரூட் கிடைக்கும் ரிப்பீட்டடா இருக்கு அது டைப் 2னு சொல்லுவாங்க. டைப் 3 எடுத்தீங்கன்னா அன்ரியல் ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் டினாமினேட்டர் இருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அன்ரியல் ரூட்ஸ் கொடுத்ததுன்னா அதை டைப் 3. அதை எப்படி பண்றது? டைப் 4 நான் பேர் வச்சது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல இது மாதிரி டினாமினேட்டர் ரெண்டு ஈக்குவலாகவோ அது நியூமரேட்டரோட டிகிரி அதிகமாகவோ இருந்தால் டிவைட் பண்ணிட்டு இது மாதிரி நான் போடணும். இது எப்படி சம்ல பண்றதுன்னு நான் சொல்லித்தரேங்க. வாங்க சம் பார்க்க போகலாம். டைப்பை சொல்லிட்டு நான் சம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு சம் புரிஞ்சாலும் நீங்க எல்லா சமையும் போட முடியுங்க. எக்ஸைஸ் 2.9 புது 11th புக்ல எக்ஸைஸ் 2.9 இருக்குதுங்க. அதில் நீங்க எடுத்து நீங்களே பண்ணலாம். நான் சொல்லித்தரேங்க. வாங்க சம்முக்கு போகலாம். சரி, டைப் 1 பகுதி பின்னங்களாக பிரித்தல் தமிழ்ல சொன்னா டைப் 1ன்னு சொல்றாங்க. மொத்தம் 3 டைப் இருக்குது. 4வது டைப் வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு நான் சொல்லிட்டு வந்தேங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப் 1 ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ல டைப் 1 எடுத்தீங்கன்னா லீனியர் ஃபேக்டர், அதாவது ஒருபடி காரணிகளாக டினாமினேட்டர் பிரிக்கக்கூடியதுங்க. அது வந்து ரிப்பீட் ஆகாதது. இதை வேற விதமா சொல்லணும்னா டினாமினேட்டர் இருக்கிற இருபடி சமன்பாட்டை டினாமினேட்டர் இருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ரூட்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க எப்போ நம்ம அல்ஜிப்ராவில் பண்ற ரூட்ஸ் பிரிச்சிங்கன்னா அது ஒண்ணுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருப்பது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்ல பார்க்கலாங்க எப்படி வருதுன்னு. அதாவது எக்ஸைஸ் பயிற்சி 2.9ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கொடுத்துருப்பாங்க பகுதி பின்னங்களாக மாற்றுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1/x² - a². இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டினாமினேட்டர் இருக்கிற இதை p(x) வந்து ஒண்ணுங்க. இது ஒரு பாலினாமியல், இங்க x⁴ எழுதலாம். மைண்ட்ல வரும் x⁴ இருக்குது பை x² - a². இது நீங்க 10th படிச்ச a² - b² ஃபார்முலா இருக்குங்களா அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாங்களா? என்னன்னு வருங்க x + a x - a. இங்க பாத்தீங்கன்னா ஃபேக்ட் ரெண்டுக்கு சம்மந்தம் இல்ல. இதை ரூட்ஸா சொன்னோம்னா x = -a x = +a கன்வெர்ட் பண்ணலாங்க. ரூட்ஸா சொன்னோம்னா ஃபேக்டர்ஸா சொன்னோம்னா இந்த ரெண்டு ஃபேக்டர் சம்மந்தம் இல்லை. இது x +a இது x - a ரெண்டுக்கு சம்மந்தம் இல்லாத. இதைத்தான் இது லீனியர் ஃபேக்டர். இது ஒரு மோனோ பாலினாமியல் ஈக்குவேஷன், டிகிரி 1 இருக்கக்கூடியது, லீனியர் அப்படின்னு சொல்றாங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அங்க 2 இருக்குங்க. இதுக்கு லீனியர் ஃபேக்டரா இருக்குது ரெண்டுமே. நன் ஆஃப் விச் இஸ் ரிப்பீட்டட், நன் ஆஃப் எதுவுமே ரிப்பீட் ஆகாதது, நன் ஆஃப் விச் இஸ் ரிப்பீட்டட் அந்த டைப்புங்க. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபேக்டரா பிரிக்கணும், அதான் ஒர்க்கிங் ரூல்ஸ். ரெண்டாவது இந்த டினாமினேட்டர் இப்படி தனித்தனியா ரெண்டுக்கு சம்மந்தம் இல்லைங்க. அதனால ஒரு வேரியபிள் a பை ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் x + a பிளஸ் இந்த பிளஸ் இந்த ரெண்டு தனித்தனியா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். அதனால a பை ஒரு சம் கான்ஸ்டன்ட் a பை ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பிளஸ் எப்பவுமே பிளஸ் தான் பண்ணுவாங்க. செகண்ட் இன்னொரு கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறோம் இந்த ஃபேக்டருக்கு b பை x - a இப்படி எடுத்துக்கோணுங்க. முதல்ல இதாங்க இந்த சம்ல பார்சியல் ஃபிராக்ஷனா மாற்றக்கூடிய முதல் படிநிலைன்னு சொல்லலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டினாமினேட்டரை வந்து அதாவது பகுதியை நம்ம காரணிகளாக காரணிப்படுத்துதல் முறையில பிரிச்சுக்கோங்க. அப்புறம் இப்படி a பை பிளஸ் b பை செகண்ட் ஃபேக்டர் செகண்ட் காரணி அப்படின்னு எழுதிக்கோணுங்க. இதான் ஸ்டெப். இதுக்கு அடுத்தது இப்படி எல்சிஎம் எடுக்கணுங்க. இது அப்படியே இந்த இதை எழுதிக்கலாம், இதை கூட எழுதிக்கலாம். ஏன்னா இதைத்தான் நம்ம இப்படி எழுதலாம்னு எழுதியிருக்கிறோம். அதனால இதை மறுபடியும் இன்னொரு ஸ்டெப் நான் எழுதி காமிக்கிறேங்க. உங்களுக்கு புரியுறாப்புல காமிக்கிறப்ப நான் டீடைலா போட்டு காமிக்கிறேன். ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிளிகேஷன் இப்படி பண்ணுவாங்க. இந்த கிராஸ் இப்படி நீங்க லோயர் கிளாஸ்ல கிராஸ் மல்டிபிளிகேஷன் குறுக்கு பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பண்றீங்க a × x - a பிளஸ் b × x + a டிவைடு பை இது ரெண்டு இன்ட்டு பண்ணிக்கோணுங்களா x + a × x - a. இப்போ இங்க டிவைடா இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிறது டிவைடா இருக்குது, அந்த பக்கம் வந்து இன்ட்டுவா மாறும்போது இது அடிபட்டுருங்க. அதை நம்ம இங்கே டைரக்டா அப்படி அடிச்சிடலாம். இப்போ ரிமைனிங் இருக்கிற ஆளை மட்டும் எடுத்து எழுதணுங்க. சரிங்க, இது எடுத்துறதுக்கு முன்னாடி நான் இங்க ஒன்று சொல்லிடுறேங்க. நான் x + a × x - a வச்சேன். நீங்க இடத்த மாத்தியும் எழுதிக்கலாம். x - a × x + a எழுதினாலும் தப்பு இல்லை. a பை x - a பிளஸ் b பை x + a எழுதினாலும் தவறில்லை. நீங்க அப்படி ஒருவேளை இடத்த மாத்தி இப்போ x + a பதிலாக x - a வச்சு போட்டா எனக்கு இப்படி வச்சு போடும்போது ஏவுக்கு வந்த ஆன்சர் உங்களுக்கு மாத்தி இடத்த மாத்தி வச்சீங்கன்னா b கிடைக்குங்க. பிக்கு வந்த ஆன்சர் ஏவுக்கு வருங்க. அது மாதிரி மாறுங்க, தப்பில்லை. ஃபைனல் ஆன்சர் கரெக்டா வரும். சொல்றது புரியுதுங்களா? அந்த ரெண்டை இடத்த மாத்தி எடுத்துக்கலாம், தவறில்லை. சரி வாங்க, இது ரெண்டே கேன்சல் ஆயிருதுங்க. இப்போ நம்ம ரிமைனிங் இருக்கிறது அப்படி எழுதணும். அதாவது 1 = a × x - a பிளஸ் b × x + a இப்படி எழுதிக்கோணுங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் பேர் வச்சுக்கிறேங்க. ஏன் பேர் வைக்கிறேன்னா இப்படி இந்த கொஸ்டினை தான் நம்ம இப்படி பார்சியல் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம அந்த சம் கான்ஸ்டன்ட் ஏவையும் பியும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல போட்டா இப்படி இருக்கிறத இப்படி எழுதலாம்னு எழுத போறோம். இப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இப்படி இருந்த ஃபிராக்ஷனை இப்படி நம்ம பார்சியல் பகுதியை நம்ம பிரிக்கிறோம். பகுதியை பொறுத்து நம்ம பிரிக்கிறோம். இங்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஒரே இருந்ததுங்க டினாமினேட்டர். இதை ரெண்டு லீனியர் ஃபேக்டர்களா பிரிச்சிட்டோம். சொல்றது புரியுதுங்களா? இதை நம்ம இன்டெக்ரல் சாப்டர்ல யூஸ் பண்ணுவாங்க. 11வது பாடத்துல பாப்பீங்க. இது படிச்சிருந்தீங்கன்னா தான் அங்க புரியும். சொல்றது புரியுதுங்களா? சரிங்க, இப்போ அதனால நான் இது ஒன்னு வச்சுட்டு கேபிட்டல் A B சிம்பிளிஃபை பண்ணி இப்போ இங்க போடுவாங்க. அதான் ஃபைனல் ஆன்சருங்க. சொல்றது புரியுதுங்களா?
சரி வாங்க, இது எப்படி நம்ம கேபிட்டல் ஏபி கண்டுபிடிக்கணும்னா அப்படி கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறீங்க. இதை அடிச்சிடலாங்க. எல்லா சம்பளம் இதே மாதிரி வருங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இந்த கொஸ்டினோட நியூமரேட்டரும் இது கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணது மட்டும் வரும். இந்த ஸ்டெப் நீங்க டேரக்டா எழுதக்கூடிய திறமை இருந்தாலும் எழுதலாம், தப்பு இல்லை. கொஞ்சம் மைண்ட் மேப்லயே போட்டு பாத்தீங்கன்னா இதுங்க வந்து இது மாதிரி இந்த ஸ்டெப், இந்த இடையில இருக்க ஸ்டெப் போடாம கூட நீங்க டேரக்டா எழுதலாம் இந்த ஸ்டெப். அப்படி திறமையோட இருக்கணும், அப்பதான் நீங்க 11th சாப்டர்ல கொஞ்சம் டைம் சேவ் பண்ண முடியும், டைம் மிச்சம் பண்ண முடியும். சரி வாங்க, அடுத்தது என்ன பண்ணுவோம், கேபிட்டல் ஏபியை கண்டுபிடிக்கிறதுனா இது ரெண்டு விதமான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாங்க. ஒன்னு, ஏன்னா நம்ம ரூட்ஸ் தெரியுமாங்க, இதனுடைய ரூட்ஸ் எக்ஸ் பிளஸ் ஏ அப்படின்னு சொல்லுவோம். நான் அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஒன்று இருக்குது, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு போடலாம். அதாங்க அதை போட்டு கண்டுபிடிக்கலாங்க. இல்லைன்னா ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் டேம் அப்படின்னு ஈக்குவேட் பண்ணியுமே நம்ம லீனியர், நீங்க லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க கிராஸ் மல்டிபிகேஷன் மெத்தட், சும்மா சாதாரணமா நம்ம சிம்பிளிஃபை பண்ணக்கூடிய மெத்தட், அதில் ஏதோ ஒன்று பயன்படுத்தி நீங்க கேபிட்டல் ஏபியை கண்டுபிடிக்கலாம். சரி, நான் போடக்கூடிய மெத்தட் இங்க ஃபேக்டர் ரெண்டு அழகா தெரிஞ்சங்காட்டி நான் யூஸ் பண்றப்பல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சம்மல. அதாவது புட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு போட்டா நமக்கு அழகா ஒரு ஆன்சர் தப்புன்னு கிடைச்சிருங்க. என்ன வந்துருங்க, லெஃப்ட் சைடு 1 ஈக்குவல் டு இங்க ஏன்னு போட்டா ஏ இன்ட்டு எக்ஸ், ஏ மைனஸ் ஏ 0 பிளஸ் பி இன்ட்டு 2a அப்படின்னு ஆயிருங்க. இப்போ ஏ கேன்சல் ஆயிருங்க, 1 ஈக்குவல் டு 2ab, தட் இம்ப்ளைஸ் b ஈக்குவல் டு 1/2a. நமக்கு ஒரு ஆன்சர் வந்துருச்சு. சரி, அடுத்தது இன்னொரு ஃபேக்டர் நம்ம புட் பண்ணலாங்களா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு போடும்போது இதனுடைய ஃபேக்டர் நம்ம போட்டோம். இப்போ இதுக்கு எடுத்துங்க, இதை 0 ஈக்குவல் பண்ண என்ன வருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ புட், ஏன்னா பிரதியிடுன்னு எடுத்துங்க, புட்டுனா மைனஸ் ஏ ஈக்குவல் டு 1, எதில் போடணுங்க, இந்த ஈக்குவேஷனில் தான் கொண்டு வந்து போடணும். 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு மைனஸ் ஏ பிளஸ் பி இன்ட்டு மைனஸ் ஏ பிளஸ் ஏ என்ன ஆயிருங்க, 1 ஈக்குவல் டு மைனஸ் 2a கேபிட்டல் ஏ பிளஸ் 0 அப்படின்னா கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு மைனஸ் 1/2a ஆயிருமா, அங்கே டிவைட் வரும்போது மைனஸோட இது நமக்கு ஏ கிடச்சிருச்சுங்க. இப்போ இந்த ரெண்டையும் எடுத்து கொண்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே அந்த கொஸ்டின் எடுத்து எழுதினாலும் ரைட் தாங்க, இப்படி ஃபேக்டரா பிரிச்சு எழுதினாலும் ரைட் தான். இப்போ அப்படின்னா நான் அந்த ஸ்டெப் எழுதி இங்கே சப்ஸ்டிட் பண்ண போறேங்க. புட் கேபிட்டல் ஏ கமா பி வேல்யூஸ் இன் 1 we have, நாம் பெறுகிறோம் ஏ கேபிட்டல் ஏ மற்றும் பிஐ 1 பிரதியிட நமக்கு கிடைப்பது கொஸ்டின்ல என்ன கொடுத்தாங்க, 1/x² மைனஸ் a ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ என்ன வந்துங்க மைனஸ் 1/2a/x பிளஸ் ஏ. இங்க x பிளஸ் ஏன்னு எடுத்திருந்தா அதே போடுங்க, நீங்க x மைனஸ் ஏன்னு போட்டுட்டு இங்க மேல தப்பா மாத்தி எழுதக்கூடாது, கவனமா பாத்துக்கணும். என்ன இருக்கோ அதான், என்ன நீங்க எடுத்தீங்களோ அதான் போடணும். பக்கத்துல இருக்கிறவன் பார்த்து அவன் போட்டான்னு போடக்கூடாது, ஏவன் தப்பாயிரு. பிளஸ் பியோட வேல்யூ என்னங்க, 1/2a டிவைட் இங்க மைனஸ் என்னங்காட்டி பிராக்கெட் போடுங்க, இங்க தேவையில்லை பாதுகாப்பு, எக்ஸ் மைனஸ் ஏ. இப்போ இது மாதிரி டினாமினேட்டருக்கு இதை கொண்டு வந்துடுங்களா, 1/ங்கிறது டினாமினேட்டர்ல இன்டூ எழுதிக்கலாங்க, அப்படி எழுதலாங்களேங்க. மைனஸ் 1/2a இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஏன்னு ஆயிருங்க, பிளஸ் 1/2a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ. இது ரெண்டையும் புக் ஆன்சர்ல இடத்த மாத்தி எழுதி காமிச்சிருப்பாங்க. அப்படி மைனஸ், ஏன்னா நம்ம மேக்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் எப்பவுமே வீட்லயுமே எங்கேயுமே குப்பையை முன்னாடி போட மாட்டாங்க, பின்னாடி கூட்டி தான் வைப்பாங்க, அது எடுத்து வலிச்சு கொட்டுவாங்க. அதனால 1/2a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் 1/2a இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஏ இப்படி எழுதி காமிக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்பிளிட் பண்ணிட்டோம், பார்சியல் ஃபிராக்ஷன் தான் நமக்கு தேவையான புக் ஆன்சருங்க. புரிஞ்சுதுங்களா? டைப் 1 புரிஞ்சுதுன்னா நீங்க இதே மாதிரி இந்த டினாமினேட்டர் இது மாதிரி ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் இந்த சம் நம்ம ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க, இதே வேற கொடுத்திருந்தாலும் நீங்க மெத்தட் யூஸ் பண்ணி பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சொல்றது புரியுதுங்களா? ஃபேக்டரா இது மாதிரி பாருங்க, ரெண்டுக்கு சம்மந்தம் இல்லைன்னா இது மாதிரி a/, செகண்ட் ஃபேக்டர் b/, இதே 3 ஃபேக்டர் ஒரு கியூபிக் பாலினாமியல் கொடுத்திருந்தாங்க, ஒன்று தனியா இது கொஸ்டின்ல முன்னாடி கொடுத்திருந்தாங்க, அது c/ன்னு வச்சுக்கலாங்க, சம்மந்தம் இல்லைன்னா. சொல்றது புரியுதுங்களா? சரிங்க, இந்த சம் புரிஞ்சுதுங்களா? அடுத்த டைப்புக்கு போலாங்களா? சரி, நான் இதுலயே இன்னொரு டைப் நான் போட்டு காமிக்கிறேங்க. இது உங்களுக்கு ஃபார்முலா வந்தங்காட்டி குழம்பு, நான் எதுக்கு நான் ஒன்று போட்டு காமிக்கிறேன், டைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு புரிய வைக்கணும் தான் இது. ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் 11th சாப்டர் எனக்கு நீங்கள் போடுவீங்க, இல்லைன்னா நான் சிரமப்பட்டு போவேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? சரி வாங்க இன்னொரு சம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைப்லேயே. சரிங்க, அதே எக்ஸசைஸ் பயிற்சி 2.9லயே செகண்ட் சம் எடுத்துருக்கிறேங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் கொஞ்சம் வேகமாக போடுறேன், நீங்கள் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. ஓகேங்களா? நான் இதில் வந்து இந்த ஃபேக்டர் நான் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல 0 ஈக்குவல் பண்ண வருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு போட்டோம்னா இந்த இது 0 ஆகுங்களா டினாமினேட்டர். நான் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு புட் பண்ணலாங்க. இன்னொன்று 0 ஈக்குவல் பண்ண என்ன வந்துருங்க, எக்ஸ் ஈக்குவல் டு -1 வருங்களா ரைட் சைடு போகும்போது இந்த +1. அந்த ரெண்டையும் நான் புட் பண்ணி கூட கேபிட்டல் ஏபியை கண்டுபிடிக்கலாங்க. ஆனால் நான் உங்களுக்கு இன்னொரு அல்டர்னேட்டிவ் மெத்தடை நான் ஈக்குவேட் பண்ணுற மெத்தடில் நான் அந்த சம் போட்டு காமிக்கிறேங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் போன சம்ம கூட முன்னாடி சம்ம கூட இப்படியும் போடலாம், ஈக்குவேட் பண்ணியும் போடலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு 2 டைப்பையும் நான் சொல்லித்தரேங்க. அதான் வாங்க வீடியோக்கு சம்ம போகலாம். சரி வாங்க. 3x + 1/x - 2 × x + 1. இது என்ன பண்ணுவோம், கீழே அவனே ஃபேக்டர் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. ஃபேக்டர் நான் உங்களுக்கு வேலையை மிச்சம் பண்ணிட்டாங்க. 2 டிஸ்டிங்க்ட் ஃபேக்டர் சம்மந்தம் இல்லாத ஃபேக்டராக கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே ஒன்று கூட none of which is repeated, ஒன்று கூட ரிப்பீட் வந்ததே வரலை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இது என்ன பண்ணுவாங்க, டைரக்டா ஈக்குவல் டு இது சமம் a/, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். இதை நீங்க இடத்த மாத்தி வச்சீங்கன்னா இடத்த மாத்தியே கரெக்டா a கீழே தான் போடணும், ஆன்சர் எழுதும்போது மறந்துடக்கூடாது. இடத்த மாத்தி எழுதிக்கலாம், தப்பு இல்லை. x + 1 × x - 2 நீங்க கொஸ்டின் பார்த்து எழுதும்போது எழுதினாலும் தவறில்லை. ஓகேங்களா? சொல்றது புரியுதுங்களா? ஆனா இங்க எடுக்கும் போது a போட்டீங்கன்னா கீழே இதான் இருக்கும், a ஆன்சர் x - 2 மேல தான் எழுதணும். பிளஸ் செகண்ட் ஃபேக்டர் b/x + 1. இங்க பிராக்கெட் போடலாங்க, ஒன்று போராட்டி தப்பு இல்லைங்க, ஏன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். முன்னாடி பயம் இல்லாமல் இருக்கலாங்க, ஒருத்தர் தான் இருக்கிறாங்க, யாரும் இல்லை. சரி, இதை என்ன பண்ணலாங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பேர் வச்சுக்கலாங்களா? இதான் நமக்கு ஃபைனலா ஆன்சர் கொண்டு வந்து இதுல போடணும். ஏபி கேபிட்டல் ஏபி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இதுல சப்ஸ்டிட் பண்ணா அதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, அடுத்து என்ன பண்றோம்ங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அதான் அடுத்த ஸ்டெப். 3x + 1 / x - 2 × x + 1 = இதால இதை இன்டூ பண்ணுறோம். எல்சிஎம் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம். இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். a × x + 1 இதை வந்து நம்ம வேற எதுவும் மேலே இங்கேயும் x + 1 மல்டிப்ளை பண்ணுறேன். இதனுடைய ஃபேக்டர் மேலே இங்கேயும் பண்ணுறேன்னு கூட சொல்லுவாங்க. தப்பில்லைங்க. நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ப்ளஸ் b × இதனுடைய ஃபேக்டர் இதுக்கு மேலே வந்துருவாங்க. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. வேற எதுனா எல்சிஎம் எடுக்கிறது கூட சொல்லுவாங்க மீனிங். இங்கே இது பேஸ் வந்து ஒரே மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டினாமினேட்டர் இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் வந்து இன்டூவா வருங்க. இதுவுமே இது இந்த பக்கம் வரும்போது ரெண்டு கேன்சல் ஆகிறத நான் இங்கேயே அடிச்சு காமிக்கிறேங்க. சொல்றது புரியுதுங்களா? ரிமைனிங் இருக்கிறத எடுத்து எழுதிங்க. போன சம்பளம் இதை அப்படியே பண்ணுங்க. ஞாபகம் இருக்குதுங்களா? அதே ஸ்டெப் தாங்க ரிப்பீட்டடா இந்த எல்லா டைப்லையுமே இது வருங்க மோஸ்ட்லி. சரிங்க. அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே இதுக்கு எக்ஸுக்கு புட்டு x = -1 போட்டிங்கன்னா இந்த a 0 ஆகி b உங்களுக்கு டேரக்டாக ஆன்சர் வந்துருங்க. அதே மாதிரி ஏ வேணும்னா எக்ஸுக்கு 2ன்னு போட்டிங்கன்னா போதுங்க. ஆட்டோமேட்டிக்காக b 0 ஆகி உங்களுக்கு ஏ ஆன்சர் கிடைச்சிடும். அது ஈஸியான மெத்தட். நான் இருந்தாலும் ஈக்குவேட் பண்ணி போட்டு காமிக்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரணுங்கிறதுக்காக நான் இந்த போட்டு காமிக்கிறேங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு இதை உள்ளுக்கு இன்டூ பண்ணிக்கங்க. சொல்றது புரியுதுங்களா? உள்ளுக்கு இன்டூ. இது கொஞ்சம் லென்த்தாக வருங்க. ஈஸியாக போடணும்னா நான் அது அந்த சம்மில் போடலாம். நான் இருந்தாலும் நான் இதில் சொல்லி தரேங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேட்டிங் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட்டிங் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணுறாங்க ஆன் போத் சைடு. ரெண்டு பக்கமே போத் சைட்ஸ். இப்போ லெஃப்ட் சைடு எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குங்க 3 = ரைட் சைடில் என்னென்ன வரும்னு கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணுங்க. இப்படி இன்டூ பண்ணுவோம். இதை இன்டூ பண்ணும்போது ஏஎக்ஸ்னு வருங்களா? நல்லா நோட் பண்ணுங்க. இதை இப்படி ஏவை உள்ளுக்கு இப்படி இன்டூ பண்ணும்போது ஏஎக்ஸ்னு வருங்களா? அப்படின்னா இது ஒரு ஃபேமிலி. வெளியில் வாட்ச்மேன் ஏங்கிற ஒருத்தர் நிற்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா ஏஎக்ஸ்னு வரும். அப்படின்னா ஏ மட்டும் போட்டுங்க. ஏன்னா எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் தான் பண்ணுவாங்க. எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் 3 எடுத்துக்கிட்டோம். இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது கோஎஃபிஷியன்ட் மீன் அருகாமையில் இருப்பவர். சரி, அடுத்தது ஏவால கான்ஸ்டன்ட் பண்ணால் கான்ஸ்டன்ட் வரும். அதே மாதிரி இதை ரெண்டையும் பண்ணிங்கன்னா பிஎக்ஸ்னு வருங்க. அப்படின்னா ப்ளஸ் பிஎக்ஸ்னு வருதுன்னா பி மட்டும் போட்டுங்க. இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன். அடுத்தது ஈக்குவேட்டிங் கான்ஸ்டன்ட் டேம் ஈக்குவேட் பண்ணுங்க. ரெண்டு பக்கம் இந்த ஈக்குவேஷன்ல என்ன வருங்க 1 = லெஃப்ட் சைடு 1 இருக்குதுங்க கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு ரைட் சைடில் எப்படி வரும்? இப்படி உள்ளுக்கு இன்டூ பண்ணால் கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. ஏவையும் இதை உள்ளுக்கு இன்டூ பண்ணும்போது ஏன்னு வரும். அப்படின்னா A1 இதில் ப்ளஸ் பிஆர் உள்ளுக்கு இன்டூ பண்ணும்போது -2b அப்படின்னு வருது. சொல்றது புரியுதுங்களா? என்ன பண்ணுறேன்? இதை வந்து மூணாவது ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இது ரெண்டையுமே எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண வேண்டியதாங்க. பண்ணால் நமக்கு தேவையான ஏபியை கண்டுபிடிக்கலாம். இது ஒரு மெத்தடுங்க இப்படி பண்ணுறது, ஈக்குவேட் பண்ணுறது. இதை கரெக்டாக இங்கே பண்ணுறவங்க எடுத்துக்கணும். இது தப்பு பண்ணீங்கன்னா மிஸ்டேக் ஆயிடும். இப்படியும் போடலாம். சரி, நான் சால்விங் 1 and 2 and 3 என்ன பண்ணலாங்க? இது ரெண்டையுமே சேம் சைனாக இருக்குது. கேன்சல் பண்ணிக்கல. 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பியை கேன்சல் பண்ணலாம். சரிங்க, நான் செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் இன்டூ பண்ணிக்கிறேங்க. இம்ப்ளைஸ் 6 = 2a + 2b ஆயிருங்க. தேர்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறேங்க. பார்த்து 1 = a - 2b. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணனா இது என்னங்க? இது கேன்சல் ஆயிடுது. இதனுடைய வேல்யூ 0 ஆயிரும். அப்படின்னா இதை மட்டும் எழுதிட்டா 7 = இது ரெண்டு சேம் சைனுங்க. நான் ஆட் பண்ணுறேன். இங்கே சைன்லாம் மாற்ற வேண்டியதில்லை. 3a அப்படின்னா a = இந்த 3 இந்த டிவைட் ஆகுதுன்னா 7/3. சொல்றது புரியுதுங்களா? அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த a = 7/3 செகண்ட் ஈக்குவேஷன்லையோ தேர்ட் ஈக்குவேஷன்லையோ கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணுவோம். வாங்க போடலாம். புட் a = 7/3 இன் ஈக்குவேஷன் 2 we get 3 = 7/3 + b. இப்போ நமக்கு b வேணுங்க அப்படின்னா இது இங்கே பாசிட்டிவ் இருக்குது. இதை லெஃப்ட் சைடு இங்கே கொண்டு வந்துருங்க. அப்படின்னா b = 3 ஆல்ரெடி இங்கே இருக்குதுங்க. இந்த வந்துன்னா -7/3 வரும். இதை எல்சிஎம் எடுக்கணுங்க. அப்படி எடுத்தீங்கன்னா என்னென்ன மாதிரி இருங்க? தட் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்தால் இதால் இதை என்ட்ரு பண்ணிங்க 9 - 7 /3 ஆயிருங்க. 9ல் ஓகேங்களா? 9ல் 7 போனால் மீதி 2 அப்படின்னா 2/3. இதான் அப்படின்னா பியோட ஆன்சர் 2/3 நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த ஏபி இந்த ரெண்டையும் கொண்டு போய் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்படியே எடுத்து எழுதி இந்த ரெண்டு இடத்துல போடணுங்க. அவ்வளோதாங்க, அதான் ஆன்சர். அப்படின்னா எடுத்து எழுதினீங்கன்னா 3x + 1 / x - 2 x + 1. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்து எழுதினீங்கன்னா செகண்ட் எழுதினீங்கன்னா அப்படி எழுதணும். ஆர்டர் மாற்றி எழுதிடக்கூடாது. இங்கே எழுதலாம். இந்த பக்கம் இது மாற்றிடாதீங்க. a/7/3 / x - 2 ப்ளஸ் இந்த பிராக்கெட் போட்டுக்கலாம். தப்பு இல்லைங்க. மைனஸ் இருந்தால் போடலாம், போடாடி தப்பு இல்லை. அதே மாதிரி இதுக்கு 2/3 / x + 1. இது என்ன கீழே டினாமினேட்டர் கீழ் பக்கம் கொண்டு வந்து ஆன்சர் எழுதினீங்கன்னா புக் ஆன்சர் வந்து 7/3 × x - 2 ஆயிருங்க. மேலே இருந்து இந்த டினாமினேட்டர் கீழ் பக்கம் கொண்டு வரலாங்க. மேக்ஸில் லோயர் கிளாஸில் படிக்கலாம் தெரிஞ்சுக்கங்க. இப்படி எழுதலாம் x + 1. அவ்வளோதாங்க. இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்ட் சொல்யூஷன். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? ரெண்டு மெத்தட் நான் சொன்னேங்க. ஈக்குவேட் பண்ணியும் நாம கண்டுபிடிக்கலாம். எலிமினேஷன் மெத்தட்லையோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ல போட்டோ 10th மாடலில் வருங்க. நீங்கள் இப்படியும் போடலாம். அல்லது இதுக்கு முன்னாடி சம் போட்டாப்ல இப்படி புட் பண்ணியும் போடலாம். அந்த ஃபேக்டர் இதை 0 ஈக்குவேட் பண்ணி என்ன வருதோ அதை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம எளிமையாக கண்டுபிடிக்கலாம். அந்த மெத்தேடு இதான் அதிகமாக பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சில அந்த மெத்தேடில் ஃபேக்டர் போட முடியாத சம் பின்னாடி வரக்கூடிய எக்ஸசைஸில் டைப்பில் வரும். அந்த டைப்பில் வந்து இப்படி தான் ஈக்குவேட் பண்ணி தான் போட்டு ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்காங்காட்டி
இதுதான் ஈஸியா இருக்குங்க பின்னாடி வரக்கூடிய டைப். அது இதையும் தெரிஞ்சுக்குங்க, இப்படியும் போடணும், போட்டு பழகிக்குங்க அப்படின்னு சொல்ல வரேங்க. சரி வாங்க டைப் 2 போலாங்களா? இதே மாதிரி என்ன சம்ஸ் இருக்குதுங்க. சம்ஸ் எக்ஸாம்பிள் 2.25 உங்க புக்ல இருக்குங்க. நீங்க போட்டு பாருங்க, டைரக்டா ஆன்சர் சொல்லிருப்பாங்க. இதே மாதிரி போட்டு பாருங்க. கண்டிப்பா நீங்க எக்ஸாம்ல அந்த செகண்ட் சாப்டர்ல இருந்து கண்டிப்பா பார்சியல் ஃப்ராக்ஷன் 3 மார்க்ல கேட்பாங்க. நீங்க அட்டெண்ட் பண்ணலாங்க. ஓகேங்களா? சரி வாங்க டைப் 2 போலாங்களா? இப்பவே டைம் கொஞ்சம் அதிகமாயிருச்சு, பாதி. ஓகே வாங்க போலாம். சரிங்க, அடுத்து டைப் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். டைப் 2 எப்படி இருக்குங்க? ரிப்பீட் ஆகிறது, மீண்டும் வருவன, அந்த கீழே டினாமினேட்டர் இருக்கிறத மீண்டும் வருவன அப்படிங்கிறத நான் சொன்னேன். மீண்டும் அதாங்க பாருங்க. டைப் 2 லீனியர் ஃபேக்டர் சம் ஆஃப் விச் ஆர் ரிப்பீட்டட். சிலது வந்து மீண்டும் வருவன, ஒருபடி காரணிகளா கீழே பிரிக்கிறது வந்து சிலது வந்து மீண்டும் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பிரிக்கும் போது வருங்க, மீண்டும் வரக்கூடியது. அதை எப்படி பண்றது? உதாரணத்துக்கு இந்த ஃபோர்த் சம் எடுத்துக்கிட்டீங்க, எக்ஸைஸ் 2.9 ஃபோர்த் சம் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் கியூப்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க பார்க்கலாம் புக்ல. இது வந்து 3 டைம் வந்திருக்கு டினாமினேட்டர் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் மீண்டும் மீண்டும் வருவன. கீழே மோனோபாலினாமியல் தாங்க, அதாவது லீனியர் ஃபேக்டரா தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் டிகிரி ஒன்னுங்க, எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு லீனியர் ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த லீனியர் ஈக்குவேஷன் 3 டைம் இன்டூ பண்ணியிருக்கிறோம், அதான் ஃபேக்டர்னு சொல்றாங்க கீழே. ஓகேங்களா? இது ஒரு கியூபிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் கிடைக்குங்க. சரி ஓகேங்க, இது என்ன பண்றது அப்படிங்கறத நான் இப்ப சொல்லி தரேங்க. இதுதான் பிரிக்கிற ஸ்டார்டிங் மட்டும் தான் டைப் 1 டைப் 2 டைப் 3ல மாறுங்க. மீதி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி புட் பண்றதோ ஈக்குவேட் பண்ற மெத்தடோ அதெல்லாம் சேம் தாங்க எல்லாத்துக்குமே. ஸ்டார்டிங் மட்டும் தான் மாறுது. டைப் 2 எடுத்தீங்கன்னா இதை எப்படி பிரிச்சு எழுதாது அதை தெரிஞ்சுக்கங்க முதல்ல. நீங்க பழைய சம் படியே போடலாம், ரிப்பீட்டட் அதை புட் பண்ணி போடலாம், இல்லை ஈக்குவேட் பண்ணி நீங்க ஏபி எல்லாம் கண்டுபிடிக்கலாம். சரி வாங்க, இதுல மொத்தம் 3 ஃபேக்டர் இருக்காண்டி ஏ பி சின்னு வருங்க, ஞாபகம் வச்சுங்க. இதே 4 எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் 4னா ஏ பி சி டி வரைக்கும் வருங்க, ஞாபகம் வச்சுங்க. இது மொத்தம் 3 வருங்க. சரி வாங்க போலாம். எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் 3 3 டைம் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் டைம் ஏ பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் கியூப் கொடுத்ததான் அப்படியே எடுத்துறீங்க. செகண்ட் பிளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஒன்று கம்மி பண்ணிக்கங்க ஹோல் ஸ்கொயர். சொல்றது புரியுதுங்களா? ஏ பை அப்படியே எடுத்துறீங்க பிளஸ் பி பை இதில் ஒன்று கம்மி பண்ணிக்கங்க. அடுத்தது பிளஸ் சி பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் 1 வருங்க. அது போடணுங்கிறது இல்லை, அப்படியே நிறுத்திக்கலாங்க. சொல்றது புரியுதுங்களா? இப்படி பிரிச்சுங்க, அப்படியே கம்மி பண்ணிட்டு வந்து லாஸ்ட்ல அடுத்தது வந்து பிளஸ் டி பை டினாமினேட்டர் வந்து 1 ஆயிரும். அதனால நீங்க இதோட நிறுத்திக்கலாங்க, எக்ஸ் பவர் 0 ஆயிரும். சொல்றது புரியுங்களா? அது மாதிரி 3 ஏ பி சி மொத்தம் 3 ஃபேக்டர் தாங்க கியூப். இதே 4 கொடுத்திருந்தா தான் டி பை வரைக்கும் வருங்க. இப்படி கம்மி பண்ணிட்டு போகணும். இதாங்க டைப் 2. இப்படி எழுதுறதா ரிப்பீட்டட் ஃபேக்டர்ஸ் வந்தால் இப்படி கம்மி பண்ணிட்டு போகணும். ஒவ்வொன்றுக்கும் நியூமரேட்டர்ல ஒவ்வொரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இனி இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எப்போ போடுறாங்க? எல்சிஎம் எடுக்கணும். டினாமினேட்டர் எது பெருசோ அதை அப்படியே வச்சுக்கணும், ஹையஸ்ட். இதுல பாத்தீங்க எதுங்க இதா இருக்குது அப்படின்னா இதை வந்து இதை ரெண்டையும் மேலே இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்னால இன்டூ பண்ணா இதுக்கே கொண்டு வந்துடலாங்க. இதுக்கு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயரால மேலே இங்கே இன்டூ பண்ணி பேஸை சேம் பண்ணுவாங்க. அப்புறம் தான் அடிக்க முடியுது ரெண்டையும். சொல்றது புரியுதுங்களா? சரி வாங்க அடுத்த ஸ்டெப் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் கியூப் அப்படியே எடுத்து எழுதிட்டங்க ஈக்குவல் டு இதுல டினாமினேட்டர் எதுங்க ஹையஸ்ட் டிகிரி நமக்கு அதுக்கு தகுந்த எல்சிஎம் எடுக்கணுங்க. அதான் நம்ம கான்செப்ட் என்ன டிவைடு பை எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் கியூப் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா இது ஓகே, இதான் இருக்கு ஹையஸ்ட், அதனால ஏன்னு அப்படியே போட்டுக்கலாம். இதுக்கு என்ன பண்ணுவாங்க? மேலே இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒன்னால மல்டிப்ளை பண்ணா தான் இதை எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் கியூபா மாற்ற முடியும். இதுக்கு இதை எதால இன்டூ பண்ணுவாங்க? எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயரால மேலே இங்கே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையும் இன்டூ பண்ணணும். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணா தான் வேல்யூ மாறாது, நமக்கு இந்த எல்சிஎம் எடுக்க ஸ்டெப் வெற்றிகரமா போட முடியும். அப்படின்னா ஏ ஃபர்ஸ்ட் அப்படியே அடிக்கலாம், கரெக்டாக டிகிரி இருக்குதுங்க. பிளஸ் இதுக்கு என்ன பண்ணுவாங்க? பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் மேலே இங்கேயும் பண்ணா தான் கீழே ஒரே பேஸா ஒரே டிவைட் பைன்னு போட முடியும். பிளஸ் இதுக்கு என்ன பண்ணுவாங்க? சிக்கு சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இப்படி எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இப்படி இந்த ஸ்டெப் பண்ணுறோம் ரிப்பீட்டட் ஃபேக்டர்ஸ். அடுத்து இந்த கீழே இது இங்கே டிவைட் ஆகுது, அந்த பக்கம் இன்டூ ஆகுதுன்னா அது ரெண்டு கேன்சல் ஆயிருன்னு சொல்லி பார்த்து அடிங்க. சொல்றது மைண்ட் மேப்ல போட்டு சொல்லி பாருங்க. ரிமைனிங் இருக்கிறத எடுத்துருங்க. இதெல்லாம் பழைய சம்ல பண்ணதாங்க. இந்த எல்சிஎம் எடுக்கிறது மட்டும் எப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. மேலே இங்கே இன்டூ பண்றது கீழே பேஸ்ல ஹையஸ்ட் டிகிரி இருக்கிறதாங்க நம்ம எடுத்துக்குவோம். அப்படி இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், மேலே இன்டூ பண்ணி இப்படி மாற்றணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கங்க. மீதி இப்படி அடிச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறத எடுத்துருங்க. ஏ பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் பிளஸ் சி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்டு. சரிங்க, இப்போ நம்ம இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பேர் வைக்காம வந்துட்டோம். இது இன்டூ பண்றதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு பண்டி காமிச்ச ரெட்டிங்ல நான் ப்ளூ லெட்ல இருந்தாங்க ஃபேக்டர் அது ஏபிசி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து போடணும். இது ஒன்றாவது ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஏபிசி 3 கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இது உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்லாம் கேட்பாங்க. பாத்துங்க, இந்த ஏபிசிக்கு 3 கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு மார்க்குங்க. இதை ஃபர்ஸ்ட் இந்த ஃபேக்டரைஸ் பண்ணி இது மாதிரி எழுதினீங்கன்னா இதுக்கு ஒரு மார்க், அதை சப்ஸ்டிட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எழுதிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க். 5 மார்க் கொஸ்டின் இது கொஞ்சம் நல்லா பாத்துங்க. இது இன்டெக்ரல் சாப்டர் 11 சாப்டர்ல வருங்க. அங்கேயும் உங்களுக்கு 5 மார்க்ல கேட்பாங்க. இதை போட்டு தான் போடணும். இது 12லேயே வருது. இது முக்கியமான எக்ஸசைஸுங்க. 3 டைப்பை தரவா தெரிஞ்சுங்க. 4வது டைப் ஒரு ஞாபகம் உருவாக்கணும் தெரிஞ்சுங்க. இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எப்படி பண்றது. சரி வாங்க, இப்போ என்ன பண்ணுவோம் இதுலனா இது நமக்கு ஒரே ஒரு ஃபேக்டர் தான் தெரியும். எக்ஸுக்கு 1 போட்டோம்னா இந்த ரெண்டு கேன்சலா ஏ கிடைச்சிடும். மீதி ஒண்ணுமே பண்றது இல்லைங்க, வேற எந்த ஃபேக்டருமே இல்லை. நீங்களே இங்க பார்க்கலாம், வேற எதுவுமே இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ஃபேக்டரை புட் பண்ணிக்கலாங்க, அப்புறம் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? 2 வேலை ஒரு சம்ல பயன்படுத்தலாங்க. சரி வாங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சது எக்ஸுக்கு 1 போட்டோம்னா இந்த இடம் பி கேன்சல் ஆயிரும், சியும் போயிடும், ஏ கிடைச்சிடும் நமக்கு கேன்சல். சரி அதனால நான் புட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1 வரும், அதை புட் பண்ணுறோம். அப்படி யோசிச்சு பார்க்கணும் மைண்ட்ல. இன்னும் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டீங்கன்னா லெஃப்ட் சைடு போடணும், ரைட் சைடு போடுவாங்க. லெஃப்ட் சைடு போடுறீங்க என்ன ஆயிரும்? 1 ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு 0 பிளஸ் சி இன்ட்டு 0 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுங்க.
தப்புன்னு வந்துருச்சு. ஆனா மத்ததெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா வராதுங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, கிடைக்காது உங்களுக்கு. அதுக்கு தான் நீங்க ஈக்குவேட்டிங் இந்த சம்ம பயன்படுத்தணும். அதுக்கு தான் நான் போன டைப்லயே நான் உங்களுக்கு சொல்லி தந்தேங்க. தெரிஞ்சுக்கங்க, முன்கூட்டியே நான் ஏன் சொல்லி தந்தேன்னா அது பின்னாடி யூஸ் பண்றங்காட்டி தான் நான் சொல்லி தரேன், சும்மா சொல்லி தரலைங்க. சரி வாங்க, இப்போ அடுத்து ஈக்குவேட் பண்ண போகணும். இங்க எக்ஸ் இருக்குது, சொல்றது புரியுதுங்களா? ரைட் சைடில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குதுங்க, நல்லா நோட் பண்ணுங்க. இது ஹோல் ஸ்கொயர் வந்துருக்குதுங்களா, இதை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு 1 இன்ட்டு எக்ஸ்னு வருங்களா? அப்படி இமேஜினேஷன் பண்ணி பாருங்க இந்த ஃபார்முலாவை. அப்படின்னா சிக்கு ஒரு எக்ஸ் ஸ்கொயர் டைம் இருக்குது, பிக்கு எக்ஸ் டைம் மட்டும் தான் கிடைக்கும், ஏக்கு கான்ஸ்டன்ட் மட்டும் தான் இருக்குது. மைண்ட்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஸ்டெப்ல. சொல்றது புரியுதுங்களா? இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இது கோட்டை எக்ஸ் ஸ்கொயர் டைம் அப்படின்னா ஈக்குவேட்டிங் எக்ஸ் ஸ்கொயர் டைம் லெஃப்ட் சைடு இல்லைங்க ஜீரோ, லெஃப்ட் சைடு இல்லைன்னா ஜீரோன்னு எடுத்துக்கணும். கான்ஸ்டன்ட் கொடுக்கலனா ஜீரோ, எக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கான். அதனால ஈக்குவேட்டிங், ஓகேங்களா, ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னு கூட எழுதலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டின் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு என்ன இருக்குதுங்க, அதாவது எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழுக்களை சமன் செய்க அல்லது எக்ஸ் ஸ்கொயரின் குணகங்களை சமன் செய்கன்னு தமிழ்ல சொல்லுவாங்க, எழுதிக்கலாம். சரி, இங்க எக்ஸ் ஸ்கொயர் லெஃப்ட் சைடு இல்லைங்க அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம், ஜீரோ ஈக்குவல் டு ரைட் சைடில் இங்க ஏக்கு எக்ஸ் ஸ்கொயர் டைம் கிடையாது, ஒன்லி கான்ஸ்டன்ட், ஒரே ஒரு நம்பர் மாறிலி மட்டும்தான். பிக்கு உள்ளுக்கு இன்டூ பண்ணும்போது எக்ஸ் ஒரு வருங்க, கான்ஸ்டன்ட் ஒன்று வரும். இங்க சி தான் இன்டூ பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் வரும், சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வருங்களா, உள்ளுக்கு இன்டூ பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு உள்ளுக்கு அப்படின்னா சி, ஏன்னா சியோட ஆன்சர் நமக்கு அழகா ஜீரோன்னு கிடைச்சிருச்சுங்க. சொல்றது புரியுதுங்களா? நான் எப்படி ஈக்குவேட் பண்ணி இதுல மட்டும் தான் எக்ஸ் ஸ்கொயர் வரும், பிக்கு பக்கத்துல எக்ஸ் ஸ்கொயர் கிடையாது, ஏலையும் கிடையாது, அதனால லெஃப்ட் சைடும் கிடையாது, லெஃப்ட் சைடு ஜீரோ ஈக்குவல் டு சியில மட்டும் உள்ளுக்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு சியை உள்ளுக்கு இன்டூ பண்ணும்போது சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சி மைனஸ் 2 சி எக்ஸ்ன்னு எழுதலாம். கொஞ்சம் கரெக்டாக யோசிச்சு பாருங்க, எழுதி பாருங்க. அப்படின்னா சி கிடைச்சிருச்சுங்க. அடுத்தது எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணிக்கலாங்க. சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் அதாவது கான்ஸ்டன்ட் டைம் கூட பண்ணலாங்க, ஓகேங்களா. ஈக்குவேட்டிங் த கான்ஸ்டன்ட் டைம் we get லெஃப்ட் சைடு என்னங்க இருக்குது, கான்ஸ்டன்ட் டைம் இல்ல, நல்லா நோட் பண்ணிங்க. அப்படின்னா ஜீரோ ஈக்குவல் டு ரைட் சைடு கான்ஸ்டன்ட் டைம். நல்லா பாருங்க, இது ஒன்று வருங்க ஏ, கிடைக்குங்களா? நல்லா இமேஜினேஷன் பண்ணுறவங்க கரெக்டாக நான் சொல்றது கவனமா பாருங்க. ஏ ஒரு தனியா இருக்குது, இந்த பியால இந்த மைனஸ் ஒன்னை இன்டூ பண்ணும்போது மைனஸ் பின்னு கிடைக்குங்க. மைனஸ் பி அப்படியே அது ஒரு கான்ஸ்டன்ட் டைம், பக்கத்தில் எக்ஸோ எக்ஸ் ஸ்கொயரோ கிடையாது, மைனஸ் பின்னு மட்டும் வரும், அதை எடுத்து எழுதிக்கணும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா என்னன்னு வருங்க, கொஞ்சம் நான் எழுதி காமிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ இந்த சிஏ உள்ளுக்கு இன்டூ பண்ணும்போது சி எக்ஸ் ஸ்கொயர் சொன்னாங்க, நம்ம சி போடுங்க, ஜீரோ வந்துச்சு. அடுத்தது இப்போ அந்த சியால உள்ளுக்கு இன்டூ பண்ணும்போது பிளஸ் சின்னு வருங்க, அந்த சியை லாஸ்டா போட்டுங்க பிளஸ் சி. இப்போ இந்த ரெண்டை எடுத்து இதில் புட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வருங்க, ஜீரோ ஈக்குவல் டு ஏ என்ன கண்டுபிடிச்சிங்க 1 மைனஸ் பி தெரியாது அப்படியே வச்சுக்கோங்க, சி வந்து ஜீரோ பிளஸ் ஜீரோ. இந்த ரெண்டையும் எடுத்து இதில் புட் பண்ணணும். இப்போ நமக்கு பி என்ன வந்துருச்சுங்க, ஜீரோ ஈக்குவல் டு 1 மைனஸ் பி எழுதலாங்களா? அடுத்து அந்த பி இந்த பக்கம் மைனஸாக இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஆயிருங்க, ஏன்னா பி வந்து 1. இப்போ இந்த ஏ பி சி இந்த மூணையும் கொண்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் லெஃப்ட் சைடு எழுதி இருக்கிறாங்களா, பிரிச்சு இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் நமக்கு தேவையான தீர்வாக இருக்கும், பகுதி பின்னங்களாக இருக்கும். எழுதலாங்களா? சரி வாங்க எழுதலாம். கொஸ்டினை பார்த்து இதை பார்த்து நான் அப்படியே இந்த ஏபிசி மூணு இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறேங்க வாங்க. அப்படின்னா எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ என்ன வந்துதுங்க 1 பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் பிளஸ் பியோட ஆன்சர் என்னங்க 1 பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 0 by x minus 1. 0 by x minus 1 0 தாங்க. அப்படின்னா that equal to 1 by x minus 1 whole cube plus 1 by x minus 1 whole square. இதுதான் நமக்கு தேவையான பார்சியல் ஃபிராக்ஷன் பகுதி பின்னங்களாகும் அப்படின்னு சொல்லி முடிச்சலாங்க. டைப் 2 புரிஞ்சுதுங்களா? டைப் 1ங்கிறது இந்த டினாமினேட்டருடைய ஃபேக்டர்ஸ் பிரைம் ஃபேக்டர்ஸ் நான் ரிப்பீட்டட் ஆகக்கூடியதுங்க, ரிப்பீட் ஆகாதது, மீண்டும் வராதது. இங்க வந்து செகண்ட் டைப் 2ங்கிறது ரிப்பீட் ஆகிறதுங்க. இதாங்க டைப் 1க்கு டைப் 2க்கு இடையில இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இங்க ஃபேக்டர்ஸ் வந்து ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்குது, 1ன்னு போட்டிங்கன்னா மட்டும்தான் ஏவை கண்டுபிடிக்க முடியும். மற்றதுக்கு ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பண்ணலாங்க, தப்பு இல்லைங்க. எக்ஸ் பண்ணாலும் நீங்க கண்டுபிடிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக போடுற கொஞ்சம் மைண்டில் யோசிக்கணும், நீங்களும் அது மாதிரி கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி எப்படி ஈக்குவேட் பண்ணால் சீக்கிரம் நம்ம இது சியை நான் கண்டுபிடிச்சலாம் இப்படி போடலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்களும் பண்ணலாம். சொல்றது புரியுதுங்களா? சரிங்க, ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிங்க, கரெக்டாக எழுதிக்கங்க, ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்படி பண்ணுவானுங்க. இதான் டைப் 2. டைப் 2ல இது பக்கத்தில் எங்கேயாச்சும் இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு தனியாக ஒரு ஃபேக்டர் இப்படி எக்ஸ் பிளஸ் 3 இது மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ பை இந்த ஃபேக்டர் வைக்கலாம், இல்லை இதை தூக்கி பின்னாடி கூட எழுதிட்டு இங்கே டி பை பிளஸ் டி பை இந்த தனியாக கொடுத்த ஃபேக்டரை வச்சுட்டு போடணுங்க. எக்ஸைஸில் உங்களுக்கு சம்ஸ் அது மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பார்க்கலாம். அது மாதிரி சம்ஸ் எக்ஸாமில் கேட்டால் உதாரணத்துக்கு உங்கள் புக்கில் 9th சம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். இங்கே 9th சம் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் பிளஸ் 12 பை எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. அப்படின்னா இது எப்படி எழுதுவீங்க, நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்க. ஏ பை என்ன பண்ணுவானுங்க, இது அப்படியே எடுத்து எழுதிக்கணும். பிளஸ் பிக்கு என்ன பண்ணுவானுங்க, ஒரு டிகிரியை கம்மி பண்ணிங்கன்னா எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் இது மாதிரி தனியாக இருக்கிறத லாஸ்ட்டாக வச்சுங்க. இது தனியாக தான் கொடுத்துருக்கான், லீனியர் ஃபேக்ஷன் லீனியர் தானங்க, லீனியர் ஈக்குவேஷன் தானுங்க. இது எக்ஸ் மைனஸ் 2ங்கிறது மோனோ பாலினாமியல் ஈக்குவேஷன், அதனால சி பை எக்ஸ் மைனஸ் 2 போட்டுக்கோங்க, ஓகேங்களா? இது அப்படி எழுதலாம்.
அப்புறம் இதை எல்சிஎம் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இதுதான் நமக்கு அதிகம் நினைச்சக்கூடாது. இது ப்ளஸ் இது வந்து இதனுடைய பிரான்ச் தான். இது டிகிரி ஒன்று கம்மியாக இருக்குது. மேலே இங்கேயுமே இதால் இன்டூ பண்ணி இதுக்கு மேலே இங்கேயும் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயரால் இன்டூ பண்ணிங்கன்னா வந்துருங்க. இது எக்ஸ் மைனஸ் டூவால் இது ரெண்டுக்குமே இன்டூ பண்ணணும். இது ஒரு தனி ஃபேக்டர். எல்சிஎம் எடுக்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து பழகுங்க, போட்டு பாருங்க. ஓகேங்களா? சரிங்க, நம்ம டைப் 3க்கு போகலாங்க. அடுத்த டைப் வாங்க. சரிங்க, டைப் 2லயே அந்த 9 நான் ஒரு டைம் போட்டு காமிக்கிறேங்க. அப்புறம் டைப் 3 வந்து டைப் 3 அண்ட் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எப்படி அந்த சம் எப்படி ஃப்ராக்ஷன் பார்சியல் ஃப்ராக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவாக நான் கொடுக்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். ஏன்னா டைம் ரொம்ப லென்த் ஆயிடுச்சுங்க. அதனால நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டைப் 3 டைப் 4 நம்ம சொல்லக்கூடிய இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். இப்போ அந்த 9 நான் போட்டு காமிச்சிட்டு இந்த வீடியோ நிறைவு செய்கிறேங்க. நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. என்னென்னு உங்களுக்கு ரொம்ப இது தெரிஞ்சாதாங்க நீங்கள் இன்டெக்ரல் சாப்டர் 11th சாப்டர் வரும்போது 12th போகும்போதும் காலேஜ் போகும்போதுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். அதன் காரணமாக இந்த வீடியோவை நான் முதல்ல இப்போ போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த செகண்ட் சாப்டர்ல எல்லா எக்ஸசைஸ் விட்டு 2.9 ஏன் நடத்துறோம்னா இன்டெக்ரல் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். 11.4 போயிட்டு 11.5 அதுக்கு பின்னாடி வரும்போதெல்லாம் நமக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஏற்படுதுங்க. இந்த பார்சியல் ஃப்ராக்ஷன் தெரிஞ்சா தான் அங்கே போட முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்காங்காட்டி இந்த எக்ஸசைஸை நான் நடத்தியிருக்கிறேன். சரி வாங்க, இந்த 9 செம்ல இது மாதிரி ரிப்பீட்டட் ஃபேக்டர் வருது, ஒரு தனியாக வந்துருதுன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா மோனோபாலினாமியல் மேலே இருக்கிறத விட கீழே டிகிரி அதிகம். ஏன்னா இது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர்ல x ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் + 2 × 1 × xன்னு வருங்க. இன்ட்டு இது ஒன்று மொத்தம் கியூபிக் பாலினாமியல் மேலே டிகிரி 1 கீழே 3 வருங்க. இது வந்து ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாங்க. ஓகேங்களா? சரிங்க, இது a பை இது மாதிரி ரிப்பீட் ஃபேக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே 2 இருந்துன்னா 2 டைம் நீங்கள் கம்மி பண்ண 1 டிகிரி ஃபர்ஸ்ட் அப்படியே எடுத்து எழுதிக்கிறீங்க. a பை ப்ளஸ் b பை 1 கம்மி பண்ணிக்கணும், டிகிரியில் 1 கம்மியாயிரும்னுங்க. அப்புறம் இது ஒன்று தனியாக கொடுத்து இது நீங்கள் ஃப்ரெண்டில் கொடுத்துருந்தாலும் நீங்கள் இது மாதிரி பேக்கில் எடுத்து எழுதிட்டு போடலாங்க, தப்பு இல்லைங்க, தெரிஞ்சுங்க. இது மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஏன்னா இன்டூவில் 1 × 2 2 × 1 ஒன்று தாங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் கொஸ்டினில் இந்த பக்கம் கொடுத்தாலும் நீ இந்த பக்கம் வச்சுட்டு போடலாம், தவறில்லை, தெரிஞ்சுங்க. சரிங்க, இப்போ இதுக்கு வந்து தனி ஃபேக்டருங்காட்டி தனியாக சி பை அப்படின்னு போட்டுக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. a பை b பை டைப் 1 டைப் 2 பூராமே நம்ம இப்படி தான் வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். a பை b பை c பைன்னு சொல்ல புரியுதுங்களா? அடுத்த ஸ்டெப் என்னங்க, எல்சிஎம் எடுக்கணும். இதில் கீழே இருக்கிறதுல எது ஹையஸ்ட் டிகிரி, இது ஒன்று, இது இதனுடைய ரிப்பீட்டட் ஃபேக்டர் தாங்க. அப்படின்னா டினாமினேட்டரில் இது ஒன்று அண்ட் இது ஒன்று, இந்த 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேருமே பேஸில் வரணும், இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற அப்படியே வரணுங்க. ஓகேங்களா? எல்சிஎம் அதுக்கு தகுந்த நம்ம இருக்கும். என்ன பண்ணலாம், இந்த x - 2 இதுக்கு மட்டும் இருக்குது, சிக்கு மட்டும் இருக்குதுங்க. அப்படின்னா இந்த 2 பேருக்கு ஃபஸ்ட் கொடுத்துருங்க. x - 2 மேலங்கிலே 2 பக்கமே பண்ணுவானுங்க. அதுக்கு பதிலாக நான் இப்படி சிம்பிளாக சொல்லி தரேன் பார்த்துங்க. இதனோட இனிதான் மேலங்கிலே மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். ஆக்சுவலாக நீங்கள் மேலே மட்டும் இன்டூ பண்ணிக்கங்க. சியோட டினாமினேட்டர் இது 2க்கு இன்டூ பண்ணிக்கங்க. இது இந்த 2ல் எது ஹையஸ்ட்டுங்க, இதானுங்க. இதுக்கு வரணும் அப்படின்னா இங்கே x + 1 மட்டும்தான் இருக்குது, இன்னொன்று இல்லை. அப்படின்னா இதால இன்டூ பண்ணிங்க, x + 1 நியூமரேட்டரில் இன்டூ பண்ணிங்க. இதுக்கு என்ன பண்ணுவானுங்க, சியில் x - 2 மட்டும் இருக்குது. ஆனால் இவங்க 2 பேர்த்துட்டு இருக்கிறது இங்கே சிக்கு இல்லை. அதனால இது 2 பேர் எது ஹையஸ்ட் டிகிரி, x + 1 ஹோல் ஸ்கொயர் தாங்க. அண்ணன் இது தம்பி தானே, டிகிரி 1 தானே வச்சிருக்குது. ஆனால் அண்ணனை இதுக்கு போட்டுங்க போதும். அண்ணன் சொன்னால் ஓகே, x + 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ எல்சிஎம் எடுத்தாப்பிங்க. நான் போன சம்மில் மேலங்கிலே இன்டூ பண்ணி காமிச்சேன். அதுக்கு பதிலாக சிம்பிளாக சீனுடைய டினாமினேட்டர் இது வேறு டிஃப்ரெண்ட் ஃபேக்டர் வந்துருக்குது. அதனால இந்த 2 பேருக்கு இன்டூ பண்ணிக்கணும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2 பக்கம் பண்ணலாங்க. நான் சிம்பிளாக சொன்னாங்க, மேலே மட்டும் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். டேரெக்டாக ஆன்சர் எழுதுறதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது இந்த 2 பேரும் இதனுடைய தம்பி இதான் அண்ணனால இந்த தனியாக சி இல்லைங்க கீழே இங்கே ஃபுல்லாக அப்படியே போட்டுக்கணும். இதில் மேலே இங்கேயுமே x + 1 மட்டும் பண்ணிங்கன்னா கீழே வந்து அண்ணனாவே மாற்றிக்கலாம். இப்போ நான் எடுத்து எழுதுறேன் பாருங்க, நியூமரேட்டர் மட்டும் எடுத்து எழுதுறேன். அதாவது இப்படி எழுதுங்கன்னு சொல்கிறேன். x + 12 பை x + 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு x - 2 ஈக்குவல் டு a இன்ட்டு x - 2 ப்ளஸ் b இன்ட்டு x - 2 இன்ட்டு x + 1 ப்ளஸ் c இன்ட்டு x + 1 ஹோல் ஸ்கொயர்டு ஹோல் டிவைடட் பை எல்சிஎம் எடுத்தாச்சுங்க. கீழே யார் இதுவுமே இருந்தால் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ். x + 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு x - 2. அதாவது இங்கே கொஸ்டினில் டினாமினேட்டர் என்ன ஃபேக்டர் வந்ததோ அதே தான் இங்கே வராமல் நம்ம இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுன்னு கூட சொல்லலாங்க. இது கரெக்டாக பண்ணி பழகுங்க. இதுக்கு உங்களுக்கு 1 மார்க் தருவாங்க, இம்பார்ட்டன்டான ஸ்டெப். இப்போ என்ன பண்ணலாங்க, இது கேன்சல் ஆயிருங்க. இது இந்த பக்கம் டிவைடாக இருக்கிறது அந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷன் வரும்போது கேன்சல் ஆயிரு. அதனால நம்ம முன்கூட்டி இப்படி அடிச்சிட்டோம். ரிமைனிங் இருக்கிறத எடுத்து எழுதுங்க. x + 12 ஈக்குவல் டு a இன்ட்டு x - 2 ப்ளஸ் b இன்ட்டு x - 2 இன்ட்டு x + 1 ப்ளஸ் c இன்ட்டு x + 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணலாங்க, இதில் என்னென்ன ஃபேக்டர் இருக்குதுங்க, இங்கே எக்ஸுக்கு 2ன்னு போட்டோம்னா a 0 ஆயிரு, b 0 ஆயிரு, c உங்களுக்கு கிடச்சிருங்க. இப்போ யோசிக்கணும், எக்ஸுக்கு 2ன்னு இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் இந்த பாட்டு 0 ஆயிரு, இந்த பாட்டு 0 ஆகும்போது மொத்தமாக 0 ஆயிரு, சிக்கு மட்டும் உங்களுக்கு ஆன்சர் வந்துருங்க. இப்படி முன்கூடியே யோசிக்கணும். அடுத்தது எக்ஸுக்கு -1ன்னு போட்டிங்கன்னா இங்கே பாருங்க, x + 1 கொடுத்துருக்காங்களா, 0 ஈக்குவல் பண்ணிங்கன்னா x = -1 வருங்க. இந்த இடத்துல -1 போட்டால் 0 பண்ணலாங்களா, x = -1 சொல்லி சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த 2 இடம் 0 a வந்துருங்க. இப்போ b கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஈக்குவேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கங்க. சரி ஓகே, நான் ஃபஸ்ட் புட் பண்ணுறேங்க. வாங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணலாம். புட் அல்லது சப்ஸ்டியூட்டிங் x = என்னென்ன ஃபேக்டர் இருக்குங்க, x - 2 இருந்ததுன்னா x = 2ன்னு போடுங்க. அப்படி போடணும், 0 ஈக்குவேட் பண்ணி அந்த ரூட்ஸ் மட்டும் சப்ஸ்டிட் பண்ணும்போது டேலி ஆகுங்க. பார்க்கலாம், அந்த பாலினாமியல் டேலி ஆகுங்க. அது மாதிரி அதான் x = 2 போட்டிங்கன்னா இந்த இடம் 0 பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுங்க. அதை லெஃப்ட் சைடு போடுவோம். 2 + 12 ஈக்குவல் டு இது என்னங்க a இன்ட்டு 0 ப்ளஸ்
b இன்ட்டு 0 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 3 டேரெக்டாக கூட 0 போட்டுக்கலாங்க தப்பில்ல. நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். 2 + 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா லெஃப்ட் சைடு 14 ஈக்குவல் டு இது 2 0 ஆயிரு c இன்ட்டு 3 ஸ்கொயர் அப்படின்னா 14 ஈக்குவல் டு 9c அப்படின்னா therefore that implies c ஈக்குவல் டு 14/9. நல்லா பாத்தீங்க, இந்த பக்கம் டிவைட் ஆகுது, இந்த பக்கம் வரும்போது டிவைட்ல வருங்க. 14/9 இங்க இன்டூவா இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டிவைட்ல வருங்க. c கண்டுபிடிச்சாச்சுங்க. இது அடிக்க முடியும்னா அடிக்கலாம், கேன்சல் பண்ணலாம், பண்ண முடியாது அப்படியே விட்டுலாங்க. அடுத்தது என்ன பண்ணலாம், முடிவு வேண்டிய x க்கு -1 போடலாங்க. போட்டு x ஈக்குவல் டு -1 we get -1 + 12 இதுல சப்ஸ்டிட் பண்ணுவானுங்க ஈக்குவல் டு a இன்ட்டு இங்க -1 -2 பிளஸ் இது என்ன ஆயிருங்க 0, ஏன்னா இதுங்க இந்த இடம் போது 0 ஆயிரும் பிளஸ் 0 டேரக்டா போட்டுருங்க. போட்டு பாருங்க, சொல்றது புரியுதுங்களா? இந்த இடம் போடும்போது 0 ஆயிரும், மொத்தமா போயிடும், இது போயிடும். சரிங்க, சால்வ் பண்ணா போதுங்க. 11 12ல 1 போனா 11 ஈக்குவல் டு a இன்ட்டு இது ரெண்டு ஆட் பண்றாங்க, இன்டூ பண்றதுல -3 அப்படின்னு வருங்க. அந்த -3 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா a ஈக்குவல் டு 11 இது இந்த பக்கம் வந்ததுன்னா டிவைடா வருங்க. 11/-3 ஓகேங்களா? அடுத்தது நம்ம ஈக்குவேட் பண்றோம்ங்க. எதை வேணா பண்ணலாங்க, கான்ஸ்டன்ட் நம்ம ஐடியா பண்ணோம். b கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பிளான் அதான் நம்ம பண்றோம். ஓகேங்களா? ஒன்னு கான்ஸ்டன்ட் டைம் ஈக்குவேட் பண்ணலாம், இல்லைன்னா x² டைம் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா c மட்டும் தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். சொல்றது புரியுதுங்களா? x² இங்க வரும் பாருங்க, இது ரெண்டு இன்டூ பண்ணும்போது x² வருங்களா? என்ன b எங்க போன சமாட்ட c 0 இது வரும்னு நினைச்சுக்காதீங்க. இங்க பாருங்க, இது ரெண்டு இன்டூ பண்ணும்போது x² வரும். ஒருவேளை அப்படி x² ஈக்குவேட் பண்ணியிருந்தால் நான் முன்கூட்டியே சொல்றேன். சரி, நம்ம b கண்டுபிடிக்கிறதுக்கு கான்ஸ்டன்ட் டைமை ஈக்குவேட் பண்ணலாங்க. நீங்களும் இப்படி தான் பண்றோம்னு ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னா ஈக்குவேட்டிங், அதாவது இருபுறமும் மாறிலிகளை சமன் செய்ய, மாறிலிகள் என்ன கொடுத்துருக்காங்க? லெஃப்ட் சைடு 12 ஈக்குவல் டு ரைட் சைடு என்னென்ன வரும் கொஞ்சம் கரெக்டா யோசிச்சு பாருங்க. இதை இன்டூ பண்ணும்போது -2a சொல்றது புரியுதுங்களா? இதை இன்டூ பண்ணும்போது வரும். அப்புறம் இங்க கொஞ்சம் கவனமா பாருங்க, கான்ஸ்டன்ட் டைம் b இதை இன்டூ பண்ணும்போது வருங்களா? b -2 இன்ட்டு +1 -2bன்னு வருங்களா? அடுத்தது கான்ஸ்டன்ட் டைம் இதுக்கு x + 1 ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னா x² + 1 ஸ்கொயர்டு 1 அப்படின்னா 1c அப்படின்னா +c வருங்களா? இப்போ இதை சால்வ் பண்றவனுங்க, இது கொஞ்சம் முக்கியமான சம். இது உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் தான். இப்போ இந்த ac வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்க. 12 ஈக்குவல் டு -2 இன்ட்டு 11/3 மைனஸ் இங்க போட்டுக்கிட்டேங்க. -2 இன்ட்டு b பிளஸ் 14/9. இப்போ இந்த எல்சிஎம் எடுக்கிறதாங்க உங்களுக்கு சிரமப்படுவீங்க, கொஞ்சம் கவனமா போடணுங்க, அதான் மெயின் இதுல. சரி வாங்க சால்வ் பண்றது எப்படின்னு சொல்றேன். நான் பண்றேன் பாருங்க எப்படி பண்றேன்னு. இந்த -2b நம்ம b தான் கண்டுபிடிக்கும். அந்த மைனஸா இருக்கிறாங்க அதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு இந்த கான்ஸ்டன்ட் அந்த பக்கம் கொண்டு போறேன். அப்படின்னா இது இந்த பக்கம் வரும்போது 2b ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிருங்க. சொல்றது புரியுதுங்களா? இன்டூ பண்றோம் என்ன பிளஸ் 22/3 இந்த -2b தான் இந்த பக்கம் வந்துருச்சு. அடுத்து இது பிளஸ் 14/9 இந்த 12 அந்த பக்கம் கொண்டு வந்து -12ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இது பாருங்க எல்சிஎம் எடுக்கணுங்க. பேஸ் இந்த ரெண்டை மட்டும் நான் எல்சிஎம் எடுக்கிறேங்க. மேலே இங்கே 3ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எல்சிஎம் பேஸ் சேமா இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாங்க. நான் இது கீழே இங்கே 3 இருக்குங்க, 9 படிக்கிற அப்படி 9 பேஸ் போட்டுக்கிறேன். இது மேலே இன்டூ பண்ணால் 66 ப்ளஸ் 14 -12 அப்படியே வச்சுக்கிறாங்க, லாஸ்ட்டாக படிக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணுறேங்க. 6 66 ப்ளஸ் 10 76 ப்ளஸ் 4 80/9 -12. இப்போ இதை இப்படி எல்சிஎம் எடுத்துக்கலாங்க. அப்படின்னா 80/9 -12 × 9 5 90 99 இன்னொரு 9 கூட்டினீங்கன்னா 108 லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் இன்னும் எவ்வளவு பத்தலைங்க? 108க்கு போறதுக்கு 80லேருந்து 90 100 அதில் ஒரு 8 28 பிக் நம்பரோட சைன் -28/9. இது வந்து 2b மறந்துடக்கூடாது. இந்த b வேணும்னா இந்த 2 இந்த பக்கம் இன்டூவா இருக்குது, அந்த பக்கம் போகும்போது டிவைடா போகுங்க. அப்படின்னா 28/9 × 2. இப்போ இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 14 அப்படின்னா தட் ஈக்குவல் டு -14/9. சொல்றது புரியுதுங்களா? இப்படி சால்வ் பண்ணுறவனுங்க கவனமாக நீங்க போடணும், தப்பு பண்ணிடக்கூடாது. சரிங்க, இப்போ நமக்கு இந்த பியோட ஆன்சர் 14 சியோட ஆன்சர் வெறும் 14/9 ஏ கிடைச்சது. இந்த 3 பேர்த்தையும் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதுல அப்படியே ஏபிசி ப்ளூ இங்க்ல எழுதியிருக்கேன் பாருங்க, அதுல தான் போடுவாங்க. இன்டூ பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லி தரக்கோசரம் பண்ணேன். ஏபிசி 3ஐயும் சால்வ் போட்டு கீழே டினாமினேட்டர் கொண்டு வருவானுங்க, சைனை கரெக்டாக இன்டூ பண்ணுவாங்க. இப்போ நான் ஆன்சர் எழுதலாங்களா லாஸ்ட்ல? அப்படின்னா பார்சியல் ஃபிராக்ஷன் ஃபைனல் ஆன்சர் x + 12/x + 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு x - 2 ஈக்குவல் டு ஏ என்ன வந்ததுங்க? ஏ 11 -11/3 அதனால பிராக்கெட் போட்டுக்கிறேங்க. -11/3 டிவைடு பை x + 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் அடுத்து பியோட ஆன்சர் அது மைனஸ்ல இருக்குது. -14/9 டிவைடு பை இதில் ஒன்று கம்மி இருப்பீங்களா? x + 1 மட்டும் பவர் 1 இருக்குங்க, அது போட வேண்டியதில்லை. பிளஸ் சியோட ஆன்சர் என்னங்க வந்தது? 14/9 பிளஸ்ங்க இது டிவைடு பை x - 2. இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஸ்டெப் எழுதுங்க.
அதாவது இந்த மைனஸ் இது ரெண்டுமே மைனஸ் முன்னாடி வருங்க, இது பாசிட்டிவ் இருக்குது. நீங்கள் மைனஸ் போட்டு எழுதலாம், தப்பு இல்லை. இந்த 3 வந்து கீழே கொண்டு வந்துருங்க. அப்படின்னா -11/3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 14/9 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 14 இங்கே இடம் இல்லைங்க, சொல்றது புரியுதுங்களா? 14/x மைனஸ் 2. இங்கே டிவைட் என்ன வருங்க, 9 வருங்களா? 9 கீழே டினாமினேட்டரில் போட்டுங்க. இப்போ இந்த மைனஸ் இங்கே முன்னாடி இருக்கணும், இந்த லாஸ்ட்டில் ப்ளஸ் இருக்கிறத எடுத்து முன்னாடி போட்டு இப்படி எழுதிங்க. 14/9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இந்த ரெண்டையுமே பேக்கில் எழுதிங்க. -11/3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 14/9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1. இது ரெண்டை இடத்த மாதிரி எழுதினாலும் தப்பு இல்லைங்க. இதாங்க நமக்கு தேவையான ரெக்வயர் சொல்யூஷன். ஓகேங்களா? சொல்றது புரியுதுங்களா? புக் ஆன்சர் வந்துருச்சான்னு எடுத்து பாருங்க. ஓகேங்களா? சொல்றது புரிஞ்சுங்களா? சரி, இப்போ நம்ம டைப் 1 டைப் 2ல நம்ம டீட்டெயிலாக சம்ஸ் பார்த்தங்க. இதை நீங்கள் எடுத்து பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரியும். நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. விளம்பரங்கள் வரும்போது லைக் பண்ணுங்க, நம்ம பாருங்க, முழுசாக பார்த்துட்டு கட் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பாங்க, பாருங்க. லிங்க் இருக்குதா இல்லையா நம்ம சேனலில் தேடி பாருங்க வீடியோஸில். ஓகேங்களா? சரி வாங்க, நன்றிங்க.